அந்த ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிற சாதாரண அந்த அந்த ஊழியர் வரைக்கும் அவங்களோட கன்வீனியன்ஸ் இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது படிப்படியாக ஒவ்வொருத்தராக பணம் கொடுக்குறது. 10 ரூபா வாங்கி அவர் சேகரித்து வச்சு ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். எத்தனை பாட்டில் போயிருக்குன்றது அந்த பாட்டில் வச்சு பாட்டிலுக்கு ஒரு பணம் கொடுக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தர் 2 பேராலெல்லாம் ஒருத்தர் வந்து சாட்டையை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறதுல எல்லாரும் கேளுங்க, ஒருத்தருக்கு 1 பைசா கிடையாது, எல்லாம் எனக்கு தான் சொல்ல முடியாது. கீழ் லெவலில் இருந்து மேல் லெவல் வரைக்கும் இது என்னென்னா திமுகவில் ஒரு இதுன்னா எல்லாரையும் கரப்ட் ஆகிக்கிறது. அதாவது உன்னை யாராவது கரப்ட்னு சொன்னால் என்ன நீ கரப்ட் சொல்கிறியா, நான் கரப்ட் கிடையாதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன கரப்ட் சொல்கிறியா, என்ன பண்ணலான்னு பார்த்து உன்னையும் கரப்ட் ஆகிக்கிறேன். அப்போ எல்லாரும் கரெக்ட் இல்லை, அப்போ எல்லாரும் ஒன்றா இனிமேல் யாரும் என்ன போய் பேச முடியாது இல்லை. அது வந்து ஒரு கருணாநிதியோட பாலிசி. ஆமாம், என்ன ஊழல்வாதின்றியா, அதாவது நீ வந்து யாராவது ஒருத்தர் வந்து என்னென்ன உங்கள் பையனை நீங்கள் வளர்த்து விட்ற மாதிரி கேள்விப்படுறேன், ஸ்டாலின் நீங்கள் வளர்த்து விட்றீங்களாமான்னு கேட்டால் உடனே வீரபாண்டி ஆர்மன் அவர்கள் கூப்பிட்டு உங்கள் பையனுக்கு சீட்டு கொடுங்கன்னு வரும். அவர் என்ன பண்ணார், பையனுக்கு சீட்டு வாங்கினதுக்கப்புறம் என்ன இப்போ வாரிசு பற்றி பேசலாமான்னு கேட்டால் வாரிசு பற்றி பேசாதீங்கன்னு. அதாவது நான் பண்ணுற தப்புக்கு முன்னாடி இன்னொருத்தர் தப்பு பண்ண வச்சிடுறது.